ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஓஎஸை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளோட பென்ட்ரைவில் பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும். வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா ஓஎஸ் தானே முக்கியம். ஸோ ஓஎஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு உங்களுக்கு எந்த ஓஎஸ் தேவையோ, இப்போது விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ண வச்சுக்கோங்களேன். விண்டோஸ் 10 டவுன்லோட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்லேயே வந்து இது பாருங்கள், மைக்ரோசாஃப்டோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட் பண்ணால் சேஃப். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கெட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலில் டவுன்லோட் ஆகும். ஓகேவா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ ஓஎஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பென்ட்ரைவை பூட்டபிளாக மாற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேரோடைய நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரூஃபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே போங்க, கூகுள் க்ரோம் போயிட்டு ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரூஃபஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணாலே அதோடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ அதுக்குள்ளே போனது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. ஸ்க்ரால் பண்ணி வந்தால் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை ஏற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுடைய சிஸ்டத்துக்கு எது செட் ஆகுமோ அது மாதிரி பார்த்து ஏற்றிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ்க்கு தேவையான ஏற்ற மாதிரி இதை ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடில் இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதை பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ பென்ட்ரைவ் நீங்கள் வச்சுருக்கிற பென்ட்ரைவ் வந்து எம்டியாக இருக்கணும். ஸோ அதில் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படியே எது இருந்தாலும் நீங்கள் பூட் பண்ணுறப்ப அது ஃபுல்லாக எரேஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் போடும்போது எம்டி பென்ட்ரைவ் போடுங்க, எல்லா டேட்டாவும் போயிடும். ஓகேவா, ஸோ எம்டி பென்ட்ரைவ் தான் இருக்கணும். எம்டி பென்ட்ரைவ் தான். இப்போ பென்ட்ரைவ் போட்டாச்சு. இப்போ போட்ட உடனே நமக்கு வந்து அந்த பென்ட்ரைவ் வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த பென்ட்ரைவ் வந்துருச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா பூட் செலெக்ஷன் டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ இமேஜ்னு கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய விண்டோஸ் 11 இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்றேன். ஓகேங்களா, இங்கே வந்துருச்சு. ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் வந்துச்சு. இங்கே பாருங்கள், பார்ட்டிஷன் ஸ்கீமான்னு கீழே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பார்ட்டிஷன் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எம்பிஆர் ஜிபிடி வந்து இப்போ புதுசாக வந்தது. ஓகேவா, உங்களுடைய பார்ட்டிஷன் ஸ்கீமா எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பார்ட்டிஷன் ஸ்கீமா என்ன ஸ்டைல்னு செக் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம் போயிட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டோரேஜ் செட்டிங் இருக்கும். இதில் டிஸ்க் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய்ட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்ட்டிஷன் ஸ்டேட் இங்கே ஜிபிடின்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை மாதிரி உங்கள் சிஸ்டத்துலையும் இருக்கும். அது எம்பிஆராக ஜிபிடின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வரதில் தான் இப்போ வர சிஸ்டம்லாம் ஜிபிடி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து விண்டோஸ் 11ல் விண்டோஸ் 10க்கு எப்படின்னு போட சொன்னால், இங்கே கீழே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சது. ஓகேவா, ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே. வர ரெடி ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள டேட்டா எல்லாம் எரேஸ் ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ இது என்னென்னு கேட்குது பாருங்கள். இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாலாம் எரேஸ் ஆயிரும் அப்படி சொல்லும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்ட்டிஷனை டெலிட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இது முடிஞ்ச உடனே நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் போட்டு ஓஎஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இது கேன்சல் கொடுத்துட்றேன். ஏன்னா அதில் இருக்குது ஆல்ரெடி இது பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அது கேன்சல் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பென்ட்ரைவ் பூட் பண்ண தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மிஸ்டர் டெக்னாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.